தாமரை கந்தனையாண்ட இறைகள் சரணே நாட்டின் நெஞ்சுடன் வளரும் கலப குங்குமத்தி காரண ரூபி எல்லா கீர்த்தி இசைந்த தாமாசி ஆதியில் வேற்றிசை அதனிலே வதித்து அவ்விடம் விட்டகன்று அன்பரை மலையாளம் விட்டு வந்தவளும் நீயே பஞ்சாசரசி பதுமாசனசி சிங்கார வள்ளி தெய்வஸ்வரூபி செல்வ உருமாத்தாளுக்கு திருக்கல்யாணம் செய்திட வேண்டும் என்று ஊக்கமாய் நமது செங்கண்ண கோத்திரம் செல்வராம் கவுண்டர்கள் மற்றும் மாமன் மைத்துனர் மற்றும் உள்ள பெரியோர் சகல மாணவரும் சந்தோஷமானதில் திருமணை கோயில் பிரியமாய் என்று கோடி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் திருக்கல்யாணம் என்று நிச்சயம் செய்து திங்களெல்லாம் புகழும் செங்கண்ண கோத்திரம் செல்வராம் கவுண்டர்கள் அனைவரும் சொல்வதற்கு இசைந்து செல்வ குருமாத்தார் ஆலயம் சென்று அவ்விடம் முழுதும் பாலாள கரும்பால் பந்தல்கள் போட்டு ஓங்கிய கமுகும் உயர் வாழை கமலும் நெருக்கமாய் நாட்டி சீதாபரத்தால் வரிசையில் கட்டி மகிழ்வுடன் கட்டி சொர்ண மங்கள நான் துரிதமாக அவசரமாக அனைவரும் கூடி கல்யாண சாமான் சேகரம் செய்தபின் உலகரையோர்களால் கோயிலை திருக்கி மாயிலை தோரணம் மகிழ்வுடன் கட்டி மாசிலா புண்ணிய வாசனை நடாசி ஏசுர அம்மையை சிங்காரம் செய்தபின் நகர்மனை வீதி நன்றாய் புதுக்கி சகலரும் புதுக்கியில் யாருமே தரித்து திருமணை கோயில் பிரியமாய் சென்று பசும்பும் வேளையாம் தட்டி ஆடிய தேங்காய் நல்வாழை பழம் பாக்கு வெற்றிலை பன்னீர் சந்தனம் ஆகு நெல் பச்சை அரிசி கிராம்பு வாகுயிர் ஏலம் வர்முகமும் சேர்த்து கண்ணிலை பாகும் எலுமிச்சையும் வர்ணப்பட்டும் வாளாயுதமும் பூவுடன் தென்னம்பாடு இளநீர் பொருந்திய சாமான் யாவையும் தட்டில் பிரியமாய் முத்துக்குடைகள் முறையாய் பிரிக்கிற சுந்தரி பாதம் தொழுதிடும் நமது செங்கண்ண கோத்திரம் செல்வராம் பெரியோர் தேனியாம் படைக்கல வேலையை எடுத்து பஞ்ச கல்யாணியாம் பணியை முன்னடத்தி நடனங்கள் செய்கிற வானுல நலவும் வானங்கள் வெளிப்பட வச்சு ஒண்ணுமே வேணும் தேவர்களை இயல்புடன் அழைக்கும் மணல் பரப்பி தென்னம்பாலை நிறுத்தி கல்யாணம் நடக்கிறபடியால் நகரில் கனமுடன் அகஸ்தீஸ்வரர் அகிலாண்ட வள்ளியும் ஆகி அம்மன் பகவதி அம்மன் மாரியம்மன் மாகாளி அம்மன் இன்னும் மற்றுண்டாகிய சகல தேவர்களும் யானையில் ஏறி ஆரோகணித்து திருவிலே ஏறி உலாவி நலமாக சங்கீத மேல வாத்தியத்துடன் மறுபடாத பொதுமாத்தாளுக்கு செல்வமிழந்த திருக்கல்யாணம் நடக்கிறபடியால் வட்டமலையில் மகிழ்ச்சியலாக தேவட் கொடியோர் சிவசுப்பிரமணியன் வள்ளி தெய்வானை மாரியம்மன் அங்காளம்மன் கருகாளியம்மன் கருமணராயன் மூலோகோர் போற்றும் முத்துக்குமரனும் இன்னும் மற்றும் உண்டாகிய சகல தேவர்களும் நலமாக மணல் பரப்பி தென்னம்பாலை விழிப்புணர்ச்சி மறுபடாத பொதுமாத்தாளுக்கு செல்வமிழந்த திருக்கல்யாணம் நடக்கிறபடியால் பூமியோ தண்ணீர் உச்சிதமாய் இழந்தும் உட்பண்ட வேலன் விநாயகன் வடிவேல் முருகன் வள்ளி மாரியம்மன் மாகாளியம்மன் ஆதிமா முனிவர் புகழுடன் வாழும் செயலங்கிரி நாதரும் இன்னும் மற்றும் உண்டாகிய சகல தேவர்களும் நலமாக சங்கீத மேலவாக்கியத்துடன் எழுந்தருளுடைய மணல் பரப்பி
மறுபடாத குடும்பத்தாளுக்கு செல்வம் மிகுந்த திருக்கல்யாணம் நடக்கிறபடியால் நகரில் குடிகொண்டிருக்கும் குங்கும பெரிய நாகை அம்மனும் காட்சியாய் விளங்கும் கன்னிமாருடன் ராங்கு கச்சை கருப்பணராயனும் ஜெகலலாம் புகழும் என்பதனி வேலரும் இன்னும் மட்டும் உண்டாகிய சகல தேவர்களும் நலமாக சங்கீத வேலவாக்கியத்துடன் எழுதுகிறது. மணல் பரப்பி என்னம்பாலை விரித்துணர்த்தி மறுபடாத பொன் உருமாத்தாளுக்கு செல்வமிக்க திருக்கல்யாணம் நடக்கிறபடியால் பாரோர் புகழும் பாப்பினி நகரில் பெயர் பெற விளங்கும் பெரிய நாயகியும் மாரியம்மன் மாகாளியம்மன் அங்காளம்மன் ராங்கு கச்சை கருப்பணராயன் இன்னும் மட்டும் உண்டாகிய சகல தேவர்களும் நலமாக சங்கீத வேலவாக்கியத்துடன் எழுதுகிறது. மணல் பரப்பி தென்னம்பாலை விரித்துணர்த்தி மறுபடாத பொன் உருமாத்தாளுக்கு செல்வமிக்க திருக்கல்யாணம் நடக்கிறபடியால் ஆதி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் காட்சி பெற்றோங்கும் காஞ்சி ஏகாம்பரர் அண்ணாமலையால் அருகில் இருக்கும் மூணாய் முளைத்தாய் ஓங்கும் பார்வதியால் மாநிலம் புகழும் மதுரை மீனாட்சியும் மாற்றி மீதேறு வளர்ப்பநாதரும் சாத்வீகமாக தயவுடன் எழுந்து ஆணையில்லா சப்பரத்தின் மீதேறி அச்சில்லா புதிரேர் மீதேறி நலமாக சங்கீத மேலவாக்கியத்துடன் எழுதுகிறது. மணல் பரப்பி என்னம்பாலை விரித்துணர்த்தி மறுபடாத பொன் உருமாத்தாளுக்கு செல்வம் மிகுந்த திருக்கல்யாணம் நடக்கிறபடியால் தேவட் கொடியோன் சிவசுப்பிரமணியன் பழனியில் வாழும் செந்தூர் முருகன் திருத்தணி வேலன் அழகு சிறந்த ஆதி விதமான கழுவுமலையில் கையிலை ஆண்டவனும் அக்கு தரித்த ஆனந்த சுரூபனும் சிக்குந்தா மலையில் தெய்வநாயகனும் இணைப்புணம் அதனை சிறப்புடன் காத்த வனப்பினில் மிகுந்த வள்ளி தெய்வானையும் வைகை வாகனத்தில் ஆரோகணித்து நலமாக சங்கீத வேலவாக்கியத்துடன் தென்னம்பாலை விரித்துணர்த்தி மறுபடாத பொன்குமாத்தாளுக்கு செல்வமிகுந்த திருக்கல்யாணம் நடக்கிறபடியால் இன்னவர் போற்றும் வீரப்பூர் நகர்வாள் புண்ணிய வதியாம் பெரியார் காண்டியும் சாத்வீகம் உள்ள நங்கரும் பொன்னரும் மும்மதம் பொருந்திய முட்டை மகாமுனியும் மேட்டுமையான வீர மகாமுனியும் தரணியோர் மதிக்கும் சமர்த்துள்ள சாம்பகன் இன்னும் மட்டும் யானையை ஏறி ஆரோகணித்து திருவிழி ஏறி நலமாக சங்கீத வேலவாக்கியத்துடன் எழுதுகிறாங்க. மணல் பரப்பி தென்னம்பாலை விரித்துணர்த்தி மறுபடாத பொன் உருமாத்தாளுக்கு செல்வமிகுந்த திருக்கல்யாணம் நடக்கிறபடியால் சூழ் 33 கோடி தேவர் 48,000 கோடி விஜீஸ்வரர் சிம்குட இன்னவர் அஷ்டவசுக்கள் அஷ்டவயதவர் எண்ணிசை பாடகன் ஏகாத சுருத்தியாள் வித்யாதரர் கருட காந்தர் இன்னும் மற்றும் உண்டாகிய சகல தேவர்களும் ஆணியில்லா சப்பரத்தின் மீதேறி அச்சில்லா புதிரேர் மீதேறி நலமாக சங்கீத மேலவாக்கியத்துடன் எழுந்தருள்வருக. மன்னரும் வாழி நமயா தேவன் இறைவானும் வாழி மீனில் வாழ் தேவர்கள் வேதனும் வாழி உரிமைமான் நகரில் புகழுடன் வாழும் செங்கண்ண கோத்திரம் செல்வராம் கவுண்டர்கள் யாவரும் வாழி மற்றும் மாமன் மைத்துனர் மற்றும் உள்ள பெரியோர் முத்தார் சுற்றத்தார் உறவினத்தாரும் வாழி இச்சபையின் கண் மீறியதாக அச்சமில்லாதோரும் அனைவரும் வாழியே.